ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிச்சன் சிங்க்கு கீழே நம்ம வைக்கக்கூடாத மிக முக்கியமான பொருள் என்னது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் செல்வ வளத்தை செல்வத்தை சேர்க்கறதுக்கு ஒரே வழி எது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம கிச்சன் அறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது செல்வத்தை ஈர்க்கும். சரியா? நம்ம கிச்சன் சுத்தமாக இல்லை, ஏதாவது பேட் ஸ்மெல் வருது, பொருட்கள் எல்லாம் அங்கங்கே இருக்குது, கிச்சனில் சிங்கில் எப்போவுமே எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, நம்ம கிச்சன் நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு கிச்சன் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஈலாம் அந்த மாதிரி இருக்காமல் இருக்குதோ, அந்த இடத்துல மகாலட்சுமி அம்மையார் நிச்சயமாக குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் இப்போ நம்ம கிச்சனுக்கு கீழே கிச்சனில் நம்ம சிங்க் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் நம்ம வைக்கக்கூடாத பொருள் என்னதுன்னு சொன்னால் நம்ம வீட்டு டஸ்ட்பின். சரியா? பொதுவாக சிங்க்கு கீழே இடம் கொஞ்சம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் கொண்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டஸ்ட்பின்னை வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல டஸ்ட்பின்னை வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதிலேருந்து போகிற அந்த இடம் கங்காதேவிக்கு உரியதான ஒரு இடம். அதனால் அந்த இடத்துல குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது. இன்னொன்று என்னது அப்படின்னு சொன்னால், கிச்சனில் நம்ம அந்த சிங்க்கு கீழேங்கிறது இல்லை, எந்த இடத்துலையுமே நம்ம டஸ்ட்பின்னை வைக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அந்த சிங்க்கு கீழே நிறைய பேர் அதாவது நம்ம டெய்லியும் பெருக்கும்போது வீடு கூட்டும்போது அந்த இடத்த க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. அந்த இடத்தையும் நம்ம டெய்லியும் ரெகுலராக கிச்சனை சுத்தம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டைம் பெருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடு மாப்பு போடுற அன்றைக்கி அந்த கிச்சனு சிங்க்கு கீழே கண்டிப்பாக அதையும் தொடச்சி எடுத்து சுத்தமாக அந்த இடத்த வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது இப்போ நிறையா ஆன்லைனு, அப்புறம் சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துலலாம் விற்கிறாங்க. நல்ல குட் ஸ்மெல் வர்றதுக்காக வேண்டி அதுக்குன்னு உள்ள திங்ஸ் இருக்குது. நான் எந்த ப்ராடக்ட்டையும் இது பண்ண விரும்பலை, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இதை வாங்கி நம்ம அதில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட்பின்னை சிங்க்கு கீழே வைக்கிறத மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு அது நம்மளுடைய தொடர்ந்து செல்வ வளத்தை குறைக்கும்.